கர்த்தருக்குள் பிரியமான கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை எனக்கு அன்பினிய வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. இப்பெல்லாம் கூட நம்ம தியானிக்கணும்னு எடுத்துக்கிற அருமையான வேத பகுதி 34ஆம் சங்கீதத்தில் சில வசனங்கள் நாம் தியானித்து ஜெபித்து முடிப்போம். ஹல்லேலூயா. 34ஆம் சங்கீதம். ஹல்லேலூயா. சங்கீதம் 34ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஹல்லேலூயா. நம்முடைய துன்ப வேலைகளில், இடுக்கண் வேலைகளில், நெருக்கத்து நிலையில் நாம் மனிதர்களை நாடி போகாமல் ஹல்லேலூயா கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கும் பொழுது, நீர் என் கேடகம், நீர் என் ரட்சகர், நீர் என் துருகன், நான் உங்களை மாத்திரம் நம்பியிருக்கேன், நான் உங்களை தான் சார்ந்திருக்கேன் ஏசப்பா, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே என்று நாம் சார்ந்திருக்கும் போது ஹல்லேலூயா நமக்கு யாரும் இல்லை என்று நம்ம சொல்லக்கூடாது. நமக்கு பரலோக குடும்பமே இருக்குது. ஹல்லேலூயா. அங்கே அத்தனை பரிசுத்தவான்களும் நம்ம கூட இருக்காங்க, அத்தனை தூதர்கள் நம்ம கூட இருக்காங்க, பிதாக்கும் ஆவியும் நம்ம கூட இருக்காங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள பிசாசின் தூத கூட்டத்தை பார்க்கலாம், நமக்குள் இருக்கிற கூட்டம் பெரிய கூட்டம். ஹல்லேலூயா. நம்ம ஆராய்ச்சி இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. நம்ம கூட பெரிய கூட்டம் இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம சீனாய் மலையில் இல்லை, சியோன் மலையில் இருக்கின்றோம். ஆயிரம் கோடாக்கோடி தூதர்கள் நம்மோட இருக்காங்க. பிதாவேகதையை நம்மோட கூட இருக்காரு. இயேசு ரத்தம் நம்ம கூட இருக்குது. ஹல்லேலூயா. பஸ்ஸவங்க நம்ம கூட ஐக்கியமாகிட்டாங்க. சீனாய் மலை அனுபவம் தான் அந்த குறிப்பிட்ட நாட்களில் தன்னை சுத்திகரிப்பு பண்ண வேண்டும். அத்தனை மாதம், அத்தனை வருஷம் அந்த மலைக்கு போகணும், ஆண்டவர் தரிசிக்க வேண்டும் என்றால் மோசே போன்று ஒரு சிலர் ஆண்டவர் சூஸ் பண்ணி அவங்க ஃபாஸ்டிங் இருந்து அவங்க பல அந்த பரிசுத்தத்துக்கு சில பண்ணாதான் அவரை போய் பார்க்க முடியும், அவரை தரிசிக்க முடியும். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சிவிகராவி அவர் மடியில் அமரலாம். ஹல்லேலூயா. எபிரேயரில் சொல்லப்படபடி நாம் இப்பொழுது சியோன் மலையில் வந்துட்டோம். ஹல்லேலூயா. சர்வசங்க சபை இருக்குது, நீதிமன்ற ஆவி இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம சுற்றி சுள்ள பரிசுத்தவான்கள். ஹல்லேலூயா. நாம் வந்து சேர்ந்து விட்டோம். ஹல்லேலூயா. நாம் ஏழை அல்ல. ஹல்லேலூயா. நம்மோட கூட இந்த உலகத்தை பறித்த வானத்தையும் பூமியும் கட்ட கர்த்தராலே நீங்கள் ஆசிரிக்கப்பட்டவங்க. அவர் நம்ம கூட இருக்கின்றார். நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, நீ என் ஆபத்து காலத்து என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்ம கூட இருக்கும் போது நம்ம எந்த பிரச்சனாலும் பயப்படக்கூடாது. கர்த்தர் தூதன் இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் என்ன செய்றாரா? கேட்கின்றார். உபத்திரத்தை அற்பமாயாச்சு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் இவன் என்கிட்ட வாரான், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் ஒரு இதுவா, இதுக்கெல்லாம் இவளுக்கு எப்போ பாரு வேறு வேலை இல்லை, இவனுக்கு எப்போ பாரு வேலை இல்லை, இதே சொல்லிகிட்டே இருக்காங்க என்று மனிதர்கள் சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனைக்கு இங்கே ஒரு முறை போனால் சொல்லுவாங்க, 2 முறை போனால் பேசுவாங்க, ஆனால் 3ஆம் முறை போனால் முகம் சொல்லிக்க செய்வாங்க யாராக இருந்தாலும். ஆனால் கர்த்தர் நம்ம 1000 முறை ஒரே பிரச்சனை திரும்ப திரும்ப சொன்னாலும் கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. உதறி தள்ள மாட்டார், அற்பமாக நினைக்க மாட்டார். உபத்திரத்தை அற்பமாக நினைக்க மாட்டார், அருவருக்க மாட்டார். ஹல்லேலூயா. இவ்வளவு இதெல்லாம் கேட்கான என்று உலக மனிதர்கள் இவனுக்கு என்ன இந்த நிலையில் இருக்கான், இவனுக்கு இவ்வளோ ஆசையா, இந்த விதத்தை உடவெல்லாம் கும்பத்தை எனக்கு ஆசைப்படலாமா, அவங்கவுங்க தகுதி திறமை அவங்களுக்கு இருக்குது, அதுக்கு தக்கதான் ஆசைப்படணும், இதெல்லாம் இவங்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி அருவருக்க மாட்டாங்க, அற்பமாக பேச மாட்டார், தன் முகத்தை அவனுக்கு மறைக்கவும் மாட்டார். அவன் தன்னை நோக்கி கூப்பிடுகே அவனை கேட்டு அவனுக்கு கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார் என்ற விசுவாசம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. வசனம் தெளிவாக சொல்கிறது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு என்ன செஞ்சாரா? அவன் எல்லா இடுக்கண்கள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், வேதனை எல்லாவற்றுக்கும் அவனை நீங்களாக்கி அவனை ரட்சிக்கின்றார். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய கர்த்தர். நம்ம சும்மா கேட்டுட்டு போமா. மனிதர்கள் என்ன செய்வாங்க? பிரச்சனையை நம்ம சொல்கிறோம், புலம்புறோம், அவங்களுக்கு முடிஞ்ச அளவு பேசுவாங்க, பதில் சொல்லுவாங்க, ஆனால் அவங்களால உதவி செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் ஒருவரே, ஹல்லேலூயா, நமக்கு உதவி செய்ய முடியும். அவர் நம்மோடு இருக்கின்றார். ஹல்லேலூயா. நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம், நாம் கலங்க மாட்டோம், நாம் திகைக்க மாட்டோம். கர்த்தர் நம்மோடு கூட
இருக்கின்றார். அதுக்கு அடுத்த வசனம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்கள் விடுவிக்கின்றார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்கு அதனால் ஆண்டு அநேக வேளையில் தரிசனம் காட்டுவார். ஒரு பெரிய தூத சேனை நம்மளை சுற்றிலும் டென்ட்டு போட்டு நம்ம கூட இருக்காங்க, சூழ நம்மளை சரௌண்டிங், நம்மளை சூழ்ந்து நம்மளை சுற்றி இருக்காங்க. அடுத்தது பாளையம் இறங்கினா நம்ம கூட அமர்ந்து நம்ம கூட, அந்த காலத்தில் யுத்தத்துக்கு போகிறவங்கெல்லாம் அந்த நாள் ரொம்ப மாத கணக்காக அந்த யுத்தம் நடக்கும் போது யுத்தத்தோடுக்கு டைம் ஒன்று உண்டு. காலையிலேருந்து சாயந்தரம் தான் யுத்தம் நடக்கும். திருப்பி நைட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் திரும்ப தான் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு யுத்தம் ஆரம்பிக்கும். அதுவரை என்ன செய்வாங்கன்னா அவங்கவுங்க அந்த இடத்துல ஒரு டென்ட்டு போடுவாங்க, துணியால் கூடாரங்கள். இப்போ நமக்கு வீடுகள் இருக்குது. அப்போது அந்த நாடோடி போகிறவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, ஒரு டென்ட்டு அங்கே இருந்து அவங்க இருந்து சமையலாக்கி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிற. அதே போல் தூதர்கள் நம்ம கூட என்ன செய்கிறாங்க, வாழ்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்ம கூட பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க. நம்ம சுற்றி அவங்க கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த தூதசேனை மீறி நமக்கு எதுவும் தொட முடியாது. உன்னை தொடுகிற அவனுடைய கண்மணியை தொடுகின்றான். அப்போ நம்ம கூட அவர் கர்த்தர் இருக்கின்றார். கர்த்தர் தூதன் அவருக்கு பயந்தவளை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கின்றார். முதல்ல கேட்டு ரட்சிக்கின்றார், பிரச்சனைக்கு நீங்களாக்கின்றார். ரெண்டாவது என்ன செய்யறாரா, நம்மளை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கின்றார். நம்ம சுற்றி வருகின்ற நம்ம இந்த பூமியில் இன்றைக்கி நம்ம ஜெபித்தோம், எத்தனையோ ஆவிகள் நம்மளை பயமுறுத்தும். ஹல்லேலூயா. நம்மளை கலக்கமடை செய்யும். ஏதாவது உலகத்தில் சுனாமி வரப்போகுது, நிலநடுக்கம் வரப்போகுது, இல்லை இன்னொரு கொலனைகள் பரவுது, எலி மூலமாக, பறவை மூலமாக, கோழி மூலமாக பரவுது, பன்றி மூலம் பரவுது. இப்படி ஒரு பக்கம் வதந்திகள் வந்தாலும் பரவினாலும் திடீரென்று அந்த செய்தியை கேட்டு இதே கலக்கம் வர செய்யும். அதே போல் நம்ம கண்ணு முன்னாடி யாருக்கும் ரோட்டில் போக திடீர்னு விபத்து ஆகும், அவங்க இறந்து போவாங்க. நமக்கும் நடக்குமோ என்று ஒரு பயத்தை கொடுக்கும். வண்டியில் போகும்போது பயத்தை கொடுக்கும். பக்கத்து எய்த்து விட்ட பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு வியாதி சிறு வயதிலே மதிப்பாங்க. அப்போ நம்ம பிள்ளைக்கும் நடந்துருமோ என்று அப்படி ஒரு பயம். பிசாசு இன்றைக்கு அநேகரை ஒரு பயத்தின் ஆவியில் வச்சு முன்னேற விடாமல், நீ இந்த பிஸ்னஸை தொடங்கினா உனக்கு சக்ஸஸ் ஆகாது, நீ இந்த திருமண வாழ்க்கை கட்டினா உனக்கு சரியாகாது, நீ இந்த வீடுகளை உனக்கு கட்ட முடியாது என்று இந்த கடைசி காலங்களில் விசேஷமாக பிசாசானவன் அநேகர் இப்படி பொய்களால் வஞ்சிக்கின்றான். அவங்கள டீமோட்டிவ் பண்ணி டீக்ரேட் பண்ணி இப்படிப்பட்ட பல பிசாசுக்கு இட்டுப்பட்ட மனிதர்களை கொண்டு அவங்கள மட்டம் தட்டி ஆண்டுக்குண்டு எலும்ப முடிகிற பிள்ளைங்களை எலும்பு விட முடியாமல் முடக்கி போடான். சில காரியங்கள் நம்மளை முடக்குது. ஆனால் கர்த்தர் சொல்வார், நான் என் தூதன் அனுப்பி உன்னை இப்படிப்பட்ட ஆவிற்கு நீங்களாக்கி ரட்சிப்பேன். ஹல்லேலூயா. இதை பார்க்கின்ற ஒவ்வொரு அன்பு தேவ பிள்ளைகளை சொல்லுங்க, கர்த்தர் என்னை சூழ பாளையம் இறங்கி என்னை விடுவிக்கின்றார். அவர் விடுதலை நாயகர். ஹல்லேலூயா. விடுவிக்கிறவர். இஸ் எ டெலிவரர். ஹல்லேலூயா. விடுதலை அவரால் மாத்திரம் கொடுக்க முடியும். மேலே வானத்து கீழே பூமியில இயேசுவலன்றி ரட்சிப்படைய வேற நாம கட்டிடப்படவே இல்லை. எந்த பாவம் சாப பிரச்சனையோ நீங்கள் கோடியாக போய் எத்தனை மந்திராதி கொடுத்தாலும் அது சரியாகாது. நீங்கள் கோடியாக போய் கவுன்சிலிங் கொடுத்தாலும் சரியாகாது. இயேசுன்னு ஒரு நபர்கிட்ட வந்தால் மாத்திரம்தான் விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம், கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் என்ன செய்யணும், ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம அவரை டேஸ்ட் பண்ணணும். நம்ம வாழ்க்கையில் அவர் செயல்பட நமக்கு அனுமதி கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த காரியம் உங்களால் முடியாப்பா, இந்த விஷயத்தில் நீங்கள் தான் எஸ்ஸப்பா கொடுக்கணும். முழு நம்பிக்கையோட கூட. பாதி நம்பிக்கையை யார்கிட்டையோ சரி இவங்க நமக்கு உதவுவாங்க, ஒரு எம்எல்ஏ எம்பியோ யார்கிட்டையோ கொடுத்துட்டு மித்த பாதி ஆண்டுகிட்ட கொடுத்து ஆண்டர் கிரியை செய்ய மாட்டார். நீ ஃபுல் அண்ட் ஃபுல் என்னை மட்டும் சார்ந்திருக்கணும். ஹல்லேலூயா. என் மேலே நம்பிக்கை வைத்தா நான் உன்னை விடுவிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். நம்ம அவரை டேஸ்ட் பண்ண வேண்டும். நம்முடைய வழிகளில் ஆண்டவரே, இந்த விஷயத்தில் நீங்கள் தான் கிரியை செய்ய முடியும். இந்த மனுஷனை மாற்ற, இந்த மனுஷியை மாற்ற வாழ முடியும். இந்த மகனை ரட்சிக்க, இந்த மகளை ரட்சிக்க வாழ முடியும். இந்த மகனை குடியிலிருந்து விடுதலை செய்ய உங்களால் முடியும். இந்த வியாதியை மாற்ற ஏசப்பா உங்களால் மாற்றினா முடியும். ஏசப்பா நீங்கள் செய்யுங்க என்று ஒரு மனதோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு, எப்படி யாக்கோபு அந்த யாப்போக்கு ஆற்றங்களில் போராடினான். அண்ணன் அவன் என்னை கொள்ள வந்துடுவானே, ஐயோ குடும்பத்தை அழிக்க போகிறானே, அவனுக்கு நம்ம துரோகம் பண்ண ஒரு நாள் அவன் மனசு வச்சிருக்கானே என்று சொல்லி அவன் பயந்து போய் எல்லாரையும் ஆற்ற கடத்த விட்டு தான் மட்டும் அன்றைக்கு இரவு முழுவதும் தேவனோடு கூட
போராடி மேற்கொண்டான். அல்லேலூயா. தூதன் அந்த மாதிரி ஒரு போராட்ட ஜெபம் நம்ம வாழ்க்கையில் அவசியம். எனக்கு கர்த்தர் செய்வார், நான் கர்த்தரை நம்புவேன், எனக்கு கர்த்தர் தான் சகாயர். அல்லேலூயா. வானத்தை உபயோகப்படுத்த கர்த்தருடைய சகாயர், அவர் தான் எனக்கு ஹெல்ப்பர், அவர் தான் எனக்கு விடுதலை நாயகன், எனக்கு அவர் தான் செய்வார் என்று முழு மனதோடு நம்ம நம்பிக்கை யார் மேலே வைக்கணும்? கர்த்தர் மேல் வைக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உபத்திரவங்களை கேட்டு நம்மளை ரட்சிப்பார், விடுவிப்பார், நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. யார் தூஷித்தாங்களோ இவங்க வாழ்க்கை முடிந்தது, இனி எழுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்ன அந்த நாவுகள் வெட்கப்பட்டு போக முடியாத கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறத அவங்க பார்ப்பாங்க. மோசைய ஜனங்கள் முதல்ல தலைவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இவனா நம்மளை என்னாலே நடத்துகிறான், இவன் திக்குவாய் மந்தினாவு, இவனா கைட் பண்ணுறான்னு சொல்லி அற்பமாக பேசினாங்க. ஆனால் அந்த மோசை மூலமாக தான் அந்த ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டாங்க. அவருடைய தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்புறமும் அந்த கடல் கடந்த பாத்திரமும் திடீரென்று அவர் மலைக்கு போன பிற்பாடு மோசைக்கு என்னாச்சு, அவர் எங்கே போயிட்டாரு என்று சொல்லி கையில் காலை உள்ள நகையில் கலத்தி அதை ஒரு உருவமாக செஞ்சு அதை அவங்களுடைய நம்பிக்கை அப்படி தான் இருந்துச்சு. முழு மனசாக ஆண்டவரை நம்மளை ஏற்றுக்கொள்ளலை. அதனால் அவர்கள் அழிக்க மாட்டாங்க. 20 வயசுக்கு கீழே பிள்ளைங்க தான் மாத்திரம்தான் காணானுக்குள்ள போனாங்க தவிர ஆண்டவர் முறுமுட்ட ஆண்டுக்கு எதிராக வேசனம் பண்ண எல்லாரும் அழிக்கப்பட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் முறுமுறுப்பு. ஹல்லேலூயா. ஏன் வாழ்க்கை இப்படி நடக்குன்னு 1 நேரம் 2 நேரம் கேட்கலாம். நம்ம அதே கேட்டுக்கொண்டு இருந்தால் கர்த்தரை பிடிக்காது. நாம் அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்பொழுது நம்ம வாழ்க்கையில் முறுமுறுப்பு என்பது இருக்காது. ஹல்லேலூயா. முறுமுறுப்பை நம்ம எடுத்துப்பட வேண்டும். அதுக்கு அடுத்த வசனம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் அவர் மேலே நம்பிக்கை வைங்க. ஹல்லேலூயா. அவரை சார்ந்திருக்கும் பொழுது நமக்கு ஒரு நாளும் குறை என்பதே வராது. குறை வரும், ஆனால் கர்த்தர் நிறைவாக ஆக்குவார். ஹல்லேலூயா. என்னுடைய குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையால் எல்லாம் நிறைவாய் மாறும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்குமானால் கர்த்தர் தேடுதலுக்கு ஒரு நன்மையும் குறைபட சொல்லுங்க, எனக்கு ஒரு நன்மையும். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் மகிமையால் என் குறைகள், என் பலவீனங்கள் எல்லாம் அவர் மாற்றுவார், அவர் சரி செய்வார். என் வாழ்க்கை அவர் சீரமைப்பார், அவர் சரி செய்வார். ஹல்லேலூயா. உலக மனுஷங்க எப்படி சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன் இயேசு என்ன சொன்னார்? நீ என் கையில் அலங்காரமான கிரீடமாக இருக்கின்ற, என் கையில் ராஜவண்டியாக இருக்க, நீ என் பாரு அருமையான மகள். ஹல்லேலூயா. மனிதர்கள் கொடுக்கும் அப்ரிசியேஷன் நமக்கு தேவையில்லை. புகழ்ந்தாலும் இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டு போயிட்டே இருக்கணும், இகழ்ந்தாலும் இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டு போயிட்டே இருக்கணும். அவங்க புகழ்ந்தாலும் நமக்கு ஒன்றும் கூட போகிற கிடையாது, இகழ்ந்தாலும் நமக்கு குறைய போகிற கிடையாது. ஆனால் ஆண்டவர் தான் ஹல்லேலூயா, நீ என்னுடைய உத்தமன், நீ என் பார்க்க அருமையானபடியால் நான் உனக்கு இடமா இருக்கேன், நீ எஜமான சந்தோஷத்தை பிரவேசி. ஹல்லேலூயா. உண்மை உத்தம ஊழியக்காரனே எஜமான சந்தோஷங்களை பிரவேசி. ஒரு நாள் அவர் சொல்லணும், உனக்கென்று நான் ஆயத்தம் பண்ணப்பட்ட இந்த பலவராட்சியில் நீங்கள் பிரவேசிக்கணும். அவரை நம்பி அவர் வாழும் பொழுது அவருடைய நித்திய ராஜ்யத்துக்குள்ள அவரோடு கூட நம்ம நித்தியமாய் வாழும். ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கைக்கு கர்த்தர் நம்ம ஆயத்தமாய் கொண்டிருக்கின்றார். இந்த உலக பாடுகள் சில நொடிகள், சில நிமிடங்கள், சில நாட்களில் முடிஞ்சிடும். ஆனால் அவர் நமக்கு கொடுக்க வர வாழ்க்கை எவர் லாஸ்டிங். ஹல்லேலூயா. நித்தியமாக அவர் கூட முடிவில்லாத ஆண்டு வாழ போகிறோம். இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை ஒரு சாம்பிள் லைஃப் தான். ஒரு சோப்பு யூஸ் பண்ண போனால் ஒரு சாம்பிள் கொடுப்பாங்க, சாம்பிள் லைஃப் தான். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் கொடுக்கின்ற வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை, நிரந்தர சந்தோஷம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் கொடுப்பார். நாம் அவரை நம்பும் பொழுது நாம் ஹல்லேலூயா நாம் குறைபட்டு போக மாட்டோம். அவரை நம்புவோம். கர்த்தர் பலப்பட்டார். ஜெபம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா அந்த ஜெப வேலை எங்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றி தந்தீங்கப்பா. அநேக அற்புதங்களை செய்தீங்க. உங்கள் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இணைக்கப்பட்டு எங்களோடு ஜெபித்த அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஒரு வீடுகளுக்குள்ள தெய்வ மகிமை இறங்கி வரட்டும். எல்லா கடன் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும்,
போராட்டங்கள் மாறட்டும், ஒரு செழிப்பின் அபிஷேகம் இறங்கி வரட்டும், கட்டுகள் உடையட்டும், கண்ணீரின் அனுபவங்கள் மாறட்டும், சமாதானத்தினால் சந்தோஷத்தினால் நிரப்புங்கப்பா. ஆமீன். எல்லா வருத்தங்கள் யாவும் மாறி ஒரு ஆசீர்வாதத்தினால் நிரப்பி ஆசீர்வதிங்கப்பா. நித்திய மகிழ்ச்சியினால் நிரப்புங்க, நிரந்தர ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்கப்பா. Glory to Jesus. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம், எல்லா மகிமை மக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. God bless you.